சுலைமான் பிரியாணி சூர்யா. எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு ரொம்ப மிஸ் பண்ணேன். நானே ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். இதெல்லாம் எங்கள் அம்மா கையிலே எடுப்பாங்க. हेलो दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के पानी. ஸோ டுடே என்னோட ஃபஸ்ட்டு மிஷின் என்ன தெரியுமா? இன்றைக்கோட பெரிய மிஷின் என்னென்னா சாமான் தொலைக்கணும். சாமான் தொலைக்கியே ஆகணும். வெசல் வாஷ் பண்ணி 2 நாள் ஆகுது. ஃபுல்லாக சேர்த்து ஏகப்பட்டது. இப்போ ஒன்று வாஷ் பண்ணி முடிக்கிறோம். இன்றைக்கி என்னோட சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்போ தான் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஏதோ சொல்ல போகிறான், லாஸ்ட்டில் சொல்லுவான் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் ஒரு 10 பேர் 15 பேர் பார்ப்பீங்களா, உங்களுக்கு ஒரு தரமான கண்டென்ட் ஏன் சார்பாக கொடுக்கலான்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. நானும் சாட்டிஸ்ஃபைங்காக இருப்பேன். ஸோ சாமான் தொலைக்கிட்டு இது எல்லாத்தையும் தொலைக்கிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன், பாதி சாமான் தொலைக்கிட்டு. இப்போ திருப்பி மிச்சம் இருக்கிறத மீதியை கழுவி முடிச்சுட்டு சமைச்சிட்டு பர்த்டே ஸ்பெஷலாக நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. என்னோடய லைஃப்லேயே இந்த மாதிரி ரேண்டெல்லாம் கொஞ்சம் உட்காந்துட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஏன்னா இப்போவே லேட் அவுட் பண்ணிட்டேன்னா கண்டென்ட் காலி ஆகிடும். ஸோ த திங் ஹியர் இஸ், இப்போ போயிட்டு சாமான் தொலைக்கிட்டு வெசல் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு போயிட்டு சின்னதாக ஒரு கேக்கை வாங்கி வெட்டுறோம். 24 years. ஸோ கைஸ், பாதி வாஷ் பண்ணிட்டேன், இன்னும் பாதி இருக்குது. இந்த பாதியை வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஓகே கைஸ், இப்போது வெசல் வாஷிங் முடிச்சாச்சு. we are going to cook சிக்கன் பிரியாணி ஃபார் மை செல்ஃப். இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்றதுனால நானே ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். ஃபார் ரெசிபி காண்டாக்ட் மீ. ஓகே, ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தனிமையில் வாழும்போது தான் தெரியும் சாமான் தொலைக்கிறது எவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மா அசால்ட்டாக பண்ணுவாங்க, டெய்லி பண்ணுவாங்க. அதுவும் நான் டெய்லி பண்ணுறேன். பட் இந்த மாதிரி வெளில வந்து இந்த மாதிரிலாம் தனியாக இருந்தால் தான் வீட்டோட அருமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி குக் பண்ணலாம். அந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் கலீஜாக இருக்குது. இப்போ அழகாக இதை க்ளீன் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் சும்மா சல்லுன்னு க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரைட் ரைஸ் கடையில் கூட இவ்வளோ அழுக்கு இருக்காது. அப்பாவி, இப்போ எல்லாத்தையும் குளிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கும், உங்கள் மனசும் சுத்தமாக இருக்கும். இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ சமைக்கிற இடம் சுத்தமாக இருந்தாவே சும்மா அருமையாக இருக்கும் சமைக்க. என்னவோ இவன் பெரிய 10 வருஷமாக சமைக்கிறான் பாருன்ற மாதிரி தோணும். அப்படி தான் நான் பேசுவேன் சும்மா கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு சிக்கன் ஐஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஐஸ் கட்டியாக இருக்க சிக்கன் ஃபஸ்ட்டு இதை சூடு பண்ணணும். சிக்கன் எவ்வளோ சூடாக ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் சரி இல்லை ஒரு ஐடியா, இதை சுட தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பிரிஞ்சு வரும். இது லைட்டாக க்ளாக் ஆகிருக்கு. இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ரியாலிட்டி தான். ஸோ இப்போ வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போகும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி.
தக்காளி, பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஆஃப் வெங்காயம் இதோ இருக்குது. ஏய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோ இருக்குது. ஸோ எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு வெங்காயம். ஸோ இப்போது இதை சாப் பண்ண வேண்டிய டைம். லைட்டாக இப்படி ஒரு கட்டை போட்டு வெங்காயம் வந்து பிரியாணிக்காக இப்படி வெட்டணும். அப்படியே சும்மா மெல்லிஸாக வெட்டணும். சும்மா அப்படி இருக்கும். வாவ், இது குக்கிங் விலாக் மாதிரி ஆகிடும். பர்த்டே விலாக். டே லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வெங்காயத்தை அழகாக பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி எடுத்து ஒரே கட்டிங். ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன், ஸோ பிரச்சனை இல்லை. இது ஒன்று பெருசாக இருக்குது, அது எப்படி கட்டுறது. இப்போது பச்சை மிளகாயை இங்கே மட்டும் கட் பண்ணி இப்படி பண்ணி விட்டுடலாம். பச்சை மிளகா கட்டிங் டன். இன்னும் சிக்கன் மட்டும் தான் கட் பண்ணணும் இதுக்கப்புறம். இப்போது சாப்பிங் முடிஞ்சிச்சு. இன்னும் சிக்கன் மட்டும் இருக்குது, சாப் பண்ணணும். இது வேறு ரொம்ப ஆடுதே. இப்போ சிக்கன் மட்டும் உறுதியாக இப்போ சாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் சிக்கன் இருக்குது, சிக்கன் சாப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி போய் ஸ்பைசஸில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பைசஸ் இங்கே தான் இருக்குது, மேலே இருக்குது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இங்கே ஒன்று இருக்குது. இதில் எடுத்தாச்சு. ஸோ இப்போது எசென்ஷியல்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஆயில் ரூமில் இருக்குது. குக்கர் இதோ இருக்குது. குக்கரில் தான் எனக்கு சமைக்க தெரியும், ஏன்னா சாப்பாடு வடிக்க தெரியாது. ஸோ குக்கர்னால் விசில் வந்துடும், பொரிக்கவே தேவையில்லை, சிம்பிள். ஸோ குக்கர் போட்டாச்சு. எல்லாமே ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி நானே ஒரு பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா, சில பேர் வந்து சமையல் பண்ணிக்கிட்டே கட் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா, கட் பண்ணிலாம் வச்சுட்டு ப்ராப்பராக வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பித்தா ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும். இதோ எண்ணெய் எடுக்க வந்தேன், எண்ணெய் எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் எடுத்தாச்சு. இன்னும் சிக்கன் மட்டும் கட் பண்ணோம். எல்லா எசென்ஷியலும் எடுத்து வச்சிடலாம். இதான் நம்ம மசாலா பாக்ஸ். ஃபுல்லாக சில்லி பவுடர், சால்ட்டு, பெப்பரு, கரம் மசாலா, டர்மரிக் இதோ ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. லைட்டாக ஒரு சும்மா ரகசிய ரெசிபி இருக்குது, தரவே மாட்டேன். ஓகே, ரகசிய மசாலாலாம் எடுத்தாச்சு. தயிர் வேறு காலி ஆகிடுச்சு. முட்டை, அவிச்ச முட்டை சாப்பிட்ணும். ஸோ எடுத்துப்போம். அவிச்ச முட்டை, அப்புறம் வேறு என்ன வேணும்? வேறு நெய் வேணும், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது. என்னோடய வ்ளாகில் நான் ரியாலிட்டி காட்டுவேன். ஸோ என்னென்னா, இப்போ பாருங்கள், தண்ணி போய் நல்லா அடிச்சிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ எடுத்தாலும் வர மாட்டேங்குது. இதெல்லாம் எங்கள் அம்மா கையிலே எடுப்பாங்க எங்கள் வீட்டில். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்னு நினச்சேன். நம்ம பண்ணும்போது தான் தெரியும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் என்னது இது இப்படி இருக்குது ஆகுன்னு. இப்போது நம்ம தான் எடுத்தானோம், ஒரு வழி இல்லை. இதெல்லாம் எடுத்து விட்டாச்சு. சிக்கனுக்கு சுடு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுட டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடியாக போகுது. 2 பீஸ் சிக்கனை கட் பண்ணி ஆக்ஷனில் இறக்கணும். ஸோ சிக்கன் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லைட்டாக கட் பண்ணிட்டேன், மறந்துட்டேன் வீடியோ ஆன் பண்ணேன்.
ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது சிக்கன், அப்படியே பீஸாக. ஓகே, சிக்கனை கட் பண்ணுறோம். எங்கள் ஏரியாலலாம் சிக்கன் கடையிலே கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கெல்லாம் வந்து எல்லாமே ஃப்ரீசரில் தான் வைப்பானுங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் போட வேண்டிய டைம். வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்தே போட்டுருணும். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ கலர் மாறினதுனால இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். கார்லிக் பேஸ்ட் இப்போது பச்சை வாசனம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். ஸோ கொதிச்சு மேலே வந்தாவே இட்ஸ் த பர்ஃபெக்ட் சைன் தட் ஐம் டூயிங் தி ப்ராசஸ் கரெக்ட்லி. ஸோ பிரியாணி பயங்கரமாக இருக்கும். சைட்லேயே முட்டை வேக வச்சுருக்கேன், 2 முட்டை. அவ்வளோதான், முட்டையை வேக வச்சாச்சு. பிரியாணிக்கு ஒரு ப்ராசஸ், இன்னும் ரைஸ் போட்டால் சரியாயிடும். என்னோடய அக்பர் பாய் பிரியாணி இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இன்னும் ரைஸ் மட்டும் போட்டு 3 விசிலில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்லாம். 1.5 கப் பாஸ்மதி ரைஸ், 3 கப் தண்ணி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சுலைமான் சூர்யா, வணக்கம். காசம் இப்போது 3 விசில் போட்டு எடுத்தா சுலைமான் சூர்யா ஸ்பெஷல் பிரியாணி ரெடி. பக்கத்தில் இவனை இப்போ எடுத்துட வேண்டியதான். எடுத்தாச்சு. ஒரு முட்டை ஆவேசத்தில் எடுத்ததுனால கொஞ்சம் டமால் டிமில் நடி வாங்கியிருக்கு. மற்றபடி 2 முட்டையை அவிச்சாச்சு. இவனை கொதிச்சுக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் இவனை முடித்து இது டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். 3 விசில் வெயிட் பண்ணுறேன். விசில் வர மாதிரி ஒரு அறிகுறி. வரப்பது 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 வரப்பது. கமான் 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 கமான். ஸோ இப்போது குக்கரில் அந்த கேஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே காத்தடிச்சிட்டே இருக்கும். ஸோ அங்கே அமைதியாக விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அது முடிச்சாச்சு, முட்டை வேக வச்சாச்சு. போயிட்டு குளிச்சுட்டு சும்மா அழகாக வந்து கேக் வெட்டி, கேக் போய் வாங்குறோம்ல, அதையும் காட்டுறேன். கேக் போய் வாங்கலாமா? சின்னதாக ஒரு மஃபின் கேக் அதை வாங்கிட்டு வரேன். போய் வாங்கலாம் வாங்க. இப்போ நம்ம போய் கேக் வாங்க போகிறோம். ஸோ வீட்டு சாவி எடுத்தாச்சு. கேக் வாங்க வெளில நடந்து போகணும். ரொம்ப பெரிய கேக் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேக்கு. வீட்டு சாவி இதோ இருக்குது, இல்லைன்னா லாக் ஆகிடும். ஸோ இதான் எங்கள் ஏரியா. இல்லை நான் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன் லைட்டாக. என் சுற்று வட்டாரம் சமூகம் இங்கே தான் வாழுது. ஸோ இப்போ போய் நம்ம கேக்கு வாங்க போகிறோம். மஃபின், சின்னதாக ஒரு மஃபினை வாங்கி வெட்டி சொலபாய் சூர்யா, சுலைமான் பிரியாணி சூர்யா, எல்லா வகையான பேருக்கும் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறோம், என்ஜாய் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம், மூமெண்ட்ஸை வாழ்கிறோம். ஸோ அதுவும் இப்போ நம்ம போக போகிற இடம் அதுவும் அங்கே இருக்கே, டெஸ்கோன்னு ஒன்று தெரியும், டெஸ்கோ எக்ஸ்பிரஸ். அங்கே போய் சின்னதாக ஒரு மஃபினை வாங்கி வருவோம். இங்கே வேறு கிராஸ் வேறு பண்ணோம். கிராஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கிராஸ் பண்ணியாச்சு. ஓடி போய் டெஸ்கோ எக்ஸ்பிரஸில் போய் மஃபின் வாங்கி வரேன். வந்தாச்சு. டெஸ்கோ ஏகப்பட்ட இருக்கும் இங்கே. இதெல்லாம் வச்சு தனியாக ஒரு vlog போடுறேன். பட் இப்போது நம்ம போய் நம்ம ஃபேவரட்டான பெரி மஃபின் வாங்கிட்டு இப்போ போய் டெஸ்கோவில் பில்லை போட்டு வீட்டுக்கு போவோம். இது ஃபுல்லாக டெஸ்கோ இப்படி தான் இருக்கும். ஸோ பில்டிங் வந்து தனியாக போய் அங்கே போய் போட வேண்டியதான்.
இங்கே தான் போய் போட போகிறேன். ஸ்கேனிங் ஸ்டார்ட். ஓகே 96 pounds தானா, சிப்பென்ஸ் தானா? வாவ். ஸோ ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு. லைக் ரிசீட் நோ. ஸோ வேர் கோயிங் அவுட். மஃபின் வாங்கியாச்சு. We are heading directly to our home. Birthday cake வாங்கியாச்சு. birthday cake. ஸோ நடந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம். போய் இங்கே கிளிக் பண்ணி வெயிட் வரும். அதோ அங்கே காட்டும் க்ரீன் கலரில். இப்போ காட்ட போதா? இல்லை இன்னும் இல்லை. அங்கே காட்டுச்சுன்னா நம்ம க்ராஸ் பண்ணலாம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராச்சும் யூகேயில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளூபெர்ரி மஃபின் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. வா கிடச்சிருச்சு. வண்டியெல்லாம் நிற்கிது. நம்மள ஓடி கிராஸ் பண்ணிடுச்சு. கிராஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எம்பாரஸ்மெண்ட்டே இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன்டா நான். வாவ், எனக்கே நான் நினச்ச பெருமையாக இருக்கு. சாவி கீழே வந்துச்சு. டப்புன்னு பயந்துட்டு ஒரு செகண்ட், என்னடா ஃபோனை காணோம், ஃபோனு எங்கடான்னு பார்க்குறேன். நேராக நம்ம வீடு வந்துட்டோம். இதோ 11 சாவி எடுத்து டன் காய்ஸ். இப்போது விசில் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பக்கவாயிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணால் சும்மா கமன்னு சுலைமான் சூரியன் பிரியாணி. பாவி நாடாப்பா, கலர்ஃபுல்லாக இருக்கே. வாவ். குளிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஹாய் காய்ஸ், ஐம் பேக். ஸோ பர்த்டே கேக். Happy birthday to me. வா, அருமையாக இருக்கு. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் 7 கடல் 10,000 கிலோமீட்டர்லாம் தாண்டி தனிமையில் பக்கத்தில் யாருமே இல்லை. லாஸ்ட் பர்த்டே காட்சி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த பர்த்டேக்கு யாருமே கிடையாது. தனியாக என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை 24th பர்த்டே. எல்லாம் இருந்தாங்க. இப்போ தனியாக ஒரு பர்த்டே, புது எக்ஸ்பீரியன்ஸ். இது மேலே என்ன வேணும்? தின்றதுக்கு சோறும் தூங்குறதுக்கு இடம் இருந்தாவே பெரிய விஷயம். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். டீப்லி ஐ மிஸ் எங்கள் அம்மாவோட மீன் குழம்பு. ரொம்ப மிஸ் பண்ணேன். மீன் குழம்புல என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி? எங்கள் அம்மாட்ட கேட்பேன். அந்த எண்ணெய் மேலே தேங்கி நிற்கும். சுட சாதத்தில் வெறையாக இருக்கும். அந்த எண்ணெயான குழம்பு மட்டும் மேலே ஊற்றி வறுத்த மீனை வச்சு சாப்பிட்டா மீன் குழம்பு ப்ரோ. மீன் குழம்பு தான். ஐ டீப்லி மிஸ் மீன் குழம்பு. இப்போது போயிட்டு சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். ஸோ போயிட்டு சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வரேன். முட்டை, அவிச்ச முட்டை சிக்கன் பிரியாணி. அவ்வளோதான். சிம்பிளாக ஹோட்டல்லலாம் வாங்கல, நம்மளே சமைச்சாச்சு. உண்மையாக சொல்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். பா வேற லெவல். வேற மாதிரி. ஐயோ அஷ்டே ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. மனசுலேருந்து ஹாப்பியாக சமைச்சா ருசி ஹாப்பியாக இருக்கும். ருசி டேஸ்டியாக இருக்கும். 5க்கு 3.5. ஏன்னா 3.5க்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா நான் பில்டப் கொடுக்காம வேற யார் பண்ணுவா? ஸோ இந்த பிரியாணி வேற லெவலில் இருக்குது. இது என் ஃப்ரெண்டோட பிளேட்டு. ஸோ
அல்டிமேட்டான டேஸ்டான பிரியாணி. சாலிட்யூட்லேயே பிரியாணியை முடிச்சிட்டான் சுலைமான் சூர்யா. ஸோ அலோன் மேன் சூர்யா, சுலைமான் சூர்யா இந்த வீடியோவை இங்கேயே நிப்பாட்டி பர்த்டே vlog-ஐ முடித்து உங்ககிட்ட இந்த பாய் சொல்லி நெக்ஸ்ட் vlog-ல உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து பாய் கைஸ், பாய் கைஸ்.